Welcome to Centum in Maths YouTube channel. இன்னைக்கு நம்ம some applications of trigonometry chapter 9 exercise 9.1 first question பார்க்க போறோம். Question பார்த்தீங்கன்னா a circus artist is climbing a 20-meter long rope. ஒரு long rope 20-meter rope இருக்கு சரிங்களா, அந்த rope which is tightly stretched and tied. அப்படின்னா அதை இழுத்து நல்லா டைட்டா கீழே கிரவுண்ட் லெவல்லையும் மேலையும் கட்டியிருக்காங்க. ஃப்ரம் த டாப் ஆஃப் த வெர்டிகல் போல் அப்படின்னா ஒரு வெர்டிகல் போல் இருக்கும். ஓகே, இங்க ஸ்டாண்டிங் லைன் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த போல்ல மேல இருந்து கட்டியிருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல். இந்த போலோட ஹைட்டு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். இந்த ஆங்கிள் மேட் பை த வித் கிரவுண்ட் லெவல் இஸ் 30. அப்படின்னா என்ன, கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, இது வந்து 30 டிகிரி. இந்த டயக்ராம் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டு வச்சிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம இந்த 30 டிகிரிய எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணாலும் இந்த மேல இந்த ரேஷியோஸ் வந்து இந்த கார்னர்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. நாம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஹைட். ஓகே, நம்மளுக்கு அவங்க கொடுத்திருக்கிறது என்ன, ஹைப்போடெனஸ் சரிங்களா. சோ இந்த ஹைப்போடெனஸையும் பேஸையும் ஹைப்போடெனஸையும் பெர்பெண்டிகுலரையும் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. சோ அதுக்கு நம்ம இது எடுக்கலாம்னா பெர்பெண்டிகுலரும் ஹைப்போடெனஸும் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் சைன் தீட்டா சரிங்களா. அப்போ நம்ம சைன் தீட்டா எடுத்துக்கலாம். நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது ரேஷியோ வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் வந்து சைன் 30 அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. சைன் 30 இது வந்து P/H. ஓகே, பர்பண்டிகுலர் அப்படின்னு பார்த்தா இந்த AB இதுதான் வந்து பர்பண்டிகுலர். ஸோ இது AB பை ஹைப்போடெனஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட AC. ஓகே, இந்த AC அவங்க நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நான் அதை 20 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இது என்ன ஆகும், சைன் 30யோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து 1/2. ஓகே, ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் நம்ம கண்டிப்பா படிச்சிருக்கோம். அந்த டேபிள் நம்மளோட ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். அட்லீஸ்ட் வந்து இந்த நம்மளோட டேன் தீட்டா காட் தீட்டாவாவது நம்ம அதுதான் ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் அதையாவது நம்ம படிச்சிருக்கணும் சரிங்களா. இங்க சைன் தான் எடுத்திருக்கேன். சைன் 30 டிகிரியோடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 1/2. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது AB. ஸோ அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். கீழே இருக்கிற ஹைப்போடெனஸ் 20, அதை அப்படியே போட்டுக்கிறேன். கிராஸா மல்டிப்ளை பண்ணும். 1 into 20 is 20. அடுத்தது இந்த AB into 2. ஓகே, இந்த AB into 2. இங்க இருக்கிற இந்த AB into 2 இருக்கு இல்லைங்களா, இதுல AB மட்டும் இருக்கும். இந்த 2 மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது அது டிவிஷனா மாறிடும். அடுத்தது இது ரெண்டுமே கேன்சல் ஆகும்போது நம்மளோட ஆன்சர் 10 வரும். ஸோ நம்மளோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஏபியோட வேல்யூ வந்து 10. ஹைட் ஏபின்றது AB. ஓகே, இந்த ஹைட் இந்த எக்ஸ்ன்னு வச்சோம் இல்லைங்களா, அது வந்து 10. ஓகே, ஸோ இப்போ இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான சம்மு. அடுத்த சம்ம பார்ப்போம். இது நம்மளோட செகண்ட் சம்மு, அதே 9.1ல. A tree breaks due to storm. ஓகே, ஒரு நல்ல ஸ்டார்ம் புயல் அடிச்சதுல ஒரு மரம் வந்து கட்டாயி கீழே விழுந்திருக்கு. விழும்போது அது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கு சரிங்களா. The broken part went to the top of the tree touches the ground அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டாப் ஆஃப் த ட்ரீ அப்படின்னா அந்த ட்ரீயோடைய மேல் பார்ட் டாப் இருக்கு, அந்த டாப் வந்து இந்த தரையை தொடும்படியா அது விழுந்திருக்கு. இங்க கட் ஆயிருக்குன்னா அப்படியே அது தலைகீழ விழும்போது என்ன ஆகும், அதோட டாப் வந்து கீழே தரையை தொடும்படி அது வந்து விழுந்திருக்கு சரிங்களா. இப்ப கிரவுண்ட் மேக்கிங் த ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அது விழும்போது 30 டிகிரி அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. 30 டிகிரிக்காவது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அது வந்து 30 டிகிரி ஃபார்ம் பண்ணுது. The distance between the foot of the tree to the point where the top touches the ground is 8 meter. அதாவது இந்த ட்ரீயோடைய ஃபூட்டும்
இந்த ட்ரீயோட டாப் வந்து இந்த கிரவுண்ட தொட்டுது இல்லைங்களா, அந்த இடம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 மீட்டர் இருக்கு. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, அந்த ட்ரீ வந்து நிக்கும் போது ஸ்ட்ரெயிட்டா இந்த இடத்துல நின்னது இல்லையா, அப்படி நிக்கும் போது அதோட மொத்த ஹைட் வந்து என்ன அப்படின்றதுதான் கேள்வி. சரிங்களா? இப்ப அந்த ட்ரீ வந்து விழல, கட்டாயி கீழே விழல. அது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்போது அதோட ஹைட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கேக்குறாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஹைப்போடெனஸையும் கண்டுபிடிக்கணும், இந்த பர்பெண்டிகுலரையும் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டையுமே கண்டுபிடிச்சு ஆட் பண்ணாதான், ஏன்னா பாதி ட்ரீ நின்னுட்டு இருக்கு, பாதி ட்ரீ சாஞ்சிட்டு இருக்கு. சரிங்களா? சோ அதனால நம்ம கண்டிப்பா இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணாதான் அந்த ட்ரீயோடைய ஹைட் என்ன அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சம்ம வந்து பார்ப்போம். முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பர்பெண்டிகுலரையும் ஹைப்போடெனஸையும் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கணும். இந்த இடத்துல நான் வந்து எடுக்கிறது முதல்ல tan 30 நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்பெண்டிகுலரை நான் கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? P by V. ஸோ அதனால நான் வந்து tan 30 எடுக்கிறேன். ஓகே. ஸோ tan 30. நான் ஏன் tan எடுத்திருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். tan வந்து tanல தான் நம்மளுக்கு வந்து பர்பெண்டிகுலரும் பேஸும் இருக்கு. இங்க பேஸ் இருக்கு, பர்பெண்டிகுலர் இல்ல. சோ பேஸும் பர்பெண்டிகுலரும் இருக்கிற மாதிரி ஒரு ரேஷியோ எடுக்கணும்னா அப்போ tan தான் எடுக்க முடியும். சரிங்களா? அதனாலதான் நான் tan 30 எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்ப tan 30 நம்ம எடுத்தோம்னா அது என்ன வரும் பாத்தீங்கன்னா பிசி. ஓகே, மேல பர்பெண்டிகுலர் பிசி, கீழே வந்து சிஏ. ஓகே, பேஸ் வந்து சிஏ. இப்போ அடுத்தது பிசி வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இன்னொன்னு tan 30யோட வேல்யூ வந்து 1/√3. ஓகே, 1/√3 ஈக்குவல் டு பிசி தெரியாததுனால நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தது சிஏ வந்து பாத்தீங்கன்னா இங்க 8 இருக்கு. ஓகே, இப்ப அடுத்தது இதை வந்து கிராஸா மல்டிப்ளை பண்ண போறேன். 1 into 8 வந்து 8. அடுத்தது பிசி இன்டூ √3 அப்படின்னு மாறும். அடுத்தது இது மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறத நம்ம டிவிஷனா மாத்தணும் இல்லையா? சோ அதனால இது என்ன ஆயிடும், இங்க கீழே √3 அப்படின்னு வந்துடும். சோ இப்போ பிசியோட வேல்யூ வந்து 8/√3. இந்த ஆன்சரை நம்ம அப்படியே கொடுக்க முடியாது, ஏன்னா கீழே ரூட் நம்பர் இருக்கிறதுனால. சரிங்களா? ஆனாலும் நம்ம இன்னும் ஹைப்போடெனஸையும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. சோ அதனால இப்போதைக்கு இந்த ஆன்சரை இப்படியே வச்சுக்கலாம். சரி, ஹைப்போடெனஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ஹைப்போடெனஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து காஸ் தீட்டா நம்ம எடுக்கலாம். இப்ப காஸ் தீட்டால நம்ம பாத்தீங்கன்னா பேஸ் இருக்கு, ஹைட்டும் இருக்கு. சரிங்களா? பேஸும் ஹைப்போடெனஸும் இருக்கு. நான் ஏன் வந்து பேஸ் எடுக்கிறேன்னா இது வந்து 8 இருக்கிறதுனால அது ஈஸியா இருக்கும். சரிங்களா? நம்ம போடுறதுக்கு. ஸோ அதனால பேஸ் பை ஹைப்போடெனஸ் இது நான் எடுக்கிறேன். சரிங்களா? இப்ப காசுக்கு நான் அதே மாதிரி 30 டிகிரி நான் வைக்கிறேன். இப்போ என்னோட காஸ் வந்து என்ன, பேஸ் வந்து சிஏ என்னோட பேஸ் பை ஹைப்போடெனஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஏ வந்து ஹைப்போடெனஸ். ஓகே, இப்ப காஸ் 30யோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா √3/2 ஈக்குவல் டு. ஓகே, இப்ப பேஸ் வந்து இங்க 8 கொடுத்துருக்காங்க, பிஏ வந்து எனக்கு தெரியாது. ஸோ அதான் நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ அதை நான் அப்படியே வச்சுட்டேன். இப்ப அடுத்தது கிராஸா மல்டிப்ளை பண்ணும்போது பிஏ இன்டூ √3 அப்படின்னு வரும். இந்த பக்கம் 8 இன்டூ 2 16. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே நான் 16 போட்டுக்கிறேன். அடுத்தது இது என்ன ஆகும், பிஏ ஈக்குவல் டு 16. இந்த √3 மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறது அடுத்த ஸ்டெப்ல அது டிவிஷனா மாறிடும். சரிங்களா? ஏன்னா எல்ஹெச்எஸ் வந்து ஆர்ஹெச்எஸ்க்கு வந்தாச்சு. இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்போடெனஸ் வந்து 16/√3. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலா பர்பெண்டிகுலரையும் பேஸையும் ஆட் பண்ணாதான் நம்மளோட ட்ரீயோட ஹைட் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சோ இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, 8/√3 பிளஸ் 16/√3. ஓகே, இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்ப √3 இங்க காமனா இருக்கிறதுனால சரிங்களா, நம்ம எல்சிஎம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது காமனாவே இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், √3 காமனா வச்சுக்கிட்டு 8 பிளஸ் 16 அப்படின்னு நான் இதை மாத்திடுறேன். ஓகேங்களா? இப்ப அடுத்த ஸ்டெப்ல இது என்ன ஆகும்னா, இந்த இது ரெண்டும் ஆட் ஆகி 24/√3 அப்படின்னு மாறும்.
இப்போ நம்ம இதை வந்து ரேஷனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த √3 மேல ஒரு √3 கீழே ஒரு √3 அப்படின்னு போடும்போது இது என்ன ஆகும்? 24 √3 by √3 into √3 is just 3. ஓகே, ரெண்டு சேம் ரூட் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது வெறும் அந்த நம்பர் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த 3யும் இந்த 24ம் நமக்கு ஆன்சரா கேன்சல் பண்ண முடியும். ஸோ 8 டைம்ஸ். ஓகே, 3 8s are 24. இப்போ இதோட ஆன்சர் வந்து 8 ஓகேங்களா? சோ அந்த ட்ரீயோட ஹைட் எவ்வளோ அப்படின்றது தான் கேள்வி. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஓகே, சோ இங்க நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஹைட் ஆஃப் ட்ரீ. ஓகே, ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் 8 ஓகே, அவ்வளவுதான். இப்ப இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டர் பிளான்ஸ் டு இன்ஸ்டால் 2 slides for the children. ஓகே, இந்த ஸ்லைட்ஸ்ன்றது இந்த சறுக்க மரம் மாதிரி நம்ம சின்ன வயசுல எல்லாம் விளையாடி இருக்கோம்ல, சறுக்கிட்டே அப்படியே வரும் இல்லைங்களா? அந்த அந்த கேம் அது வந்து சில்ட்ரனுக்கு தனியா, பெரிய பிள்ளைங்களுக்கு தனியா. சில்ட்ரன் டு பிளே இன் அ பார்க் ஃபார் சில்ட்ரன் பிலோ ஏஜ் ஆஃப் 15, அதாவது 5 years பிலோ, 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு. She prefers to have a slide whose top is at a height of 1.5. சின்ன height, okay, 1.5 meter height இருந்தா போதும். And and is inclined at the angle of 30. அப்படின்னா 30 degree angle அது வந்து ஸ்லைட் பண்ணியிருக்காங்க to the ground. அதாவது கிரவுண்ட்ல இருந்து 30 டிகிரி அப்படி வச்சுக்கணும். ஃபார் த எல்டர், அதே பெரிய பிள்ளைங்களுக்கு, அதாவது அடல்ட்ஸ்க்கு, பெரியவங்களுக்கு மோர் தென் 5 years, ஷி வாண்ட்ஸ் டு ஹேவ் அ ஸ்டீப் ஸ்லைட் த ஹைட் ஆஃப் 3 meter. ஓகேங்களா? அதோட ஹைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி இன்னும் கொஞ்சம் உயரமான ஸ்லைடு and inclined at the angle of 60 degree to the ground. What should be the length of the slides in each case அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தனித்தனியா, பெரியவங்களுக்கு தனியா, சின்னவங்களுக்கு தனியா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்க ரெண்டு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, ரெண்டு ஸ்லைட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னு ஹைட் வந்து 1.5, ஒன்னு வந்து 3. இது வந்து ஃபார் சில்ட்ரன், இந்த டயக்ராம் ஃபார் சில்ட்ரன், இந்த டயக்ராம் வந்து ஃபார் எல்டர்ஸ். புரியுதுன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா ஹைட் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, அடுத்தது இது இருக்கு. நம்மளுக்கு வந்து வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் அ ஸ்லைட் இன் ஈச் கேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் அ ஸ்லைடு. ஸ்லைடு வந்து இதுதான், இந்த சறுக்கிட்டே வருது இல்லைங்களா, இதுதான். சோ அப்ப நம்ம என்ன எடுக்கணும்? நம்மளுக்கு வேண்டியது என்ன? பர்பண்டிகுலரையும் ஹைப்போடெனஸி எடுக்கணும். நம்மகிட்ட இருக்கிறது பர்பண்டிகுலர் தான். அப்போ பர்பண்டிகுலர் பை ஹைப்போடெனஸ் அப்படின்னா அது இங்க இருக்கு. தான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் sin 30 டிகிரி. ஓகே, அதுக்கப்புறம் இது பர்பண்டிகுலர் பை ஹைப்போடெனஸ். ஓகே, இப்போ sin 30 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். sin 30 வந்து 1/3. ஓகே, இங்க நமக்கு பர்பண்டிகுலரோட வேல்யூ தெரியும் 1.5, ஹைப்போடெனஸ் மட்டும் தெரியாது. அது வந்து CA இல்லைன்னா AC எப்படி வேணா வச்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்? கிராஸா மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது 1 into CA வந்து CA தான் இருக்கும். இது வந்து 1.5 into 2 வந்து 3. இதே மாதிரிதான் நம்ம எல்டர் சில்ட்ரன், அதாவது அடுத்த டயக்ராம்ல இருக்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப வேணும்னா நீங்க இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு இதே மாடல்ல நீங்க வந்து இதே மெத்தடா வச்சு, சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சணும் அதே மெத்தடா வச்சு பெரிய பிள்ளைங்களுக்கு எவ்வளவு இருக்குன்றதையும் நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம இதை பார்க்கும்போது இதுவும் நம்மளுக்கு பர்பண்டிகுலர் இருக்கு, ஹைப்போடெனஸ் வேணும். ஸோ நம்மளுக்கு பர்பண்டிகுலரும் ஹைப்போடெனஸும் இருக்கிற மாதிரி ரேஷியோ. ஸோ இதுவும் sin தீட்டா தான். ஸோ sin இதோட டிகிரி வந்து 60 டிகிரி. sin 60 ஈக்குவல் டு பர்பண்டிகுலர் பை ஹைப்போடெனஸ். ஓகேங்களா? இப்போ sin 60யோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா √3/2. இந்த ரேஷியோஸ்லாம் உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களால சர்வே பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது ஹைப்போடெனஸ் தெரியாது. ஸோ ஹைப்போடெனஸ் பதிலா ஹைப்போடெனஸோட வேல்யூ என்னதை போட்டுக்கிறேன். PR இருக்கு. சரிங்களா? PR இல்ல RP நீங்க வேணா போட்டுக்கலாம். கிராஸா மல்டிப்ளை பண்ணும்போது
PR into root 3 equal to இங்க என்ன ஆகும் 3 into 2 வந்து 6. அடுத்தது இங்க PR மட்டும்தான் இருக்கும். இந்த root 3 மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இந்த டிவிஷன் வந்துடும். சரிங்களா? அடுத்தது 6 by root 3. இப்போ இதை நம்ம வந்து அப்படியே கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரேஷனலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆன்சரை கொடுக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ரூட் 3 மேல ஒரு வாட்டி கீழே ஒரு வாட்டி அப்படின்னு கூட்டிட்டோம்னா இது என்ன ஆகும், 6 into root 3 வந்து 6 root 3 அப்படின்னு மாறும். கீழே root 3 into root 3 வந்து வெறும் 3. இந்த 3யும் இந்த 6ம் இந்த கேன்சல் ஆகி 2 வரும். ஸோ இங்க PR வந்து நம்மளுக்கு 2 root 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க நம்மளோட ஆன்சர் வந்து 2 root 3 meters. சரிங்களா? பெரிய பிள்ளைங்களுக்கான இந்த செல்கா மரத்துடைய இந்த ஸ்லோப்போடைய லென்த் வந்து 2 root 3. சரிங்களா? இப்ப இந்த சம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்ப்போம். Now, the angle of elevation of the top of the tower from a point on ground, which is 30 meter away from the foot of the tower, is 30 degree. Find the height of the tower. Okay. இங்க நம்ம கொடுத்திருக்கிறது வந்து angle of elevation. Elevationனாலே நம்ம மேல பார்க்க போறோம். Elevation of the top of the tower from a point of a ground levelல இருந்து மேல பார்க்கிறோம், which is 30 meter away. இந்த பாயிண்ட் வந்து 30 மீட்டர் தூரத்துல இருக்கு from the foot of the tower. So foot of the tower வந்து இங்க இருக்கு. இங்கதான் அந்த டவரோட லெக் இருக்கு. சரிங்களா? இங்க இந்த இடம் அதோட டிஸ்டன்ஸ் வந்து 30 டிகிரி. ஓகே. இப்போ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். ஹைட் வந்து இங்க இருக்கு. சரிங்களா? இந்த டவரோட ஹைட்டை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்போ இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இங்க நமக்கு அவங்க கொடுத்திருக்கிறது வந்து 30 டிகிரி அவங்க நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. நமக்கு வேண்டிய ரேஷியோ என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இங்க நம்மளுக்கு வேண்டியது ஹைட்டு, பேஸ் இருக்கு, ஹைட் வேணும். சரிங்களா? அப்ப பேஸும் ஹைட்டும் இருக்கிற மாதிரியான பர்பண்டிகுலர். சரிங்களா? ஹைட்னு சொல்லக்கூடாது, பர்பண்டிகுலர். பேஸ் அண்ட் பர்பண்டிகுலர் இல்ல பர்பண்டிகுலர் பை பேஸ். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுமே இங்கதான் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன தீட்டா, tan தீட்டா. ஓகே. இப்ப tan வச்சுக்கலாம். ஓகே. இப்ப tan 30 டிகிரி கொடுத்திருக்கிறது 30 டிகிரி. tan தீட்டான்றது என்ன, பர்பண்டிகுலர் பை பேஸ். ஓகே. பர்பண்டிகுலர் இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து ஏபி பை பேஸ் வந்து சிபி. ஓகே. ஏபி அப்படியே தான் இருக்கும், நமக்கு வேல்யூ தெரியாது. ஆனா பேஸ் வந்து 30. சரிங்களா? அடுத்தது tan 30யோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 by root 3. ஓகே. ஏபி தான் நம்மளோட கொஸ்டின், அதை அப்படியே வச்சுக்கோம். கீழே 30 வச்சுக்கோம். சரிங்களா? இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ மாறாது. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது root 3 into AB அப்படின்னு இது மாறும். அடுத்தது இது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது டிவிஷனா மாறிடும். அப்ப ஏபி ஈக்குவல் டு 30 by root 3 அப்படின்னு இது மாறும். சரிங்களா? இப்ப அடுத்தது இந்த root 3 வந்து நம்ம அப்படியே கொடுக்க முடியாது. சரிங்களா? ரேஷனலைஸ் பண்ணி தானே கொடுக்கணும். அப்போ இது அடுத்த ஸ்டெப்ல இது என்னவா மாறும் அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு ஓகே 30 by root 3 into root 3 by root 3. இப்போ அடுத்தது இது என்ன ஆகும், 30 root 3 by 3 அப்படின்னு வரும். அடுத்தது இந்த 3யும் இதையும் நம்ம கட் பண்ணும்போது 3 டேபிள்ல 30 10 டைம்ஸ் போட்டோம். இப்ப நம்மளோட வேல்யூ என்ன, ஏபி ஈக்குவல் டு 10 root 3. சரிங்களா? இப்போ நம்ம ஹைட் வந்து என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. டவரோட ஹைட் என்னன்னா இது 10 root 3 மீட்டர் அப்படின்னு நம்ம கொடுத்தா போதும். சரிங்களா? கண்டிப்பா இங்க மீட்டர் போடணும், ஏன்னா பேஸ் வந்து மீட்டர்ல தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த சம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பாத்தீங்கன்னா a kite is flying, ஒரு வட்டம் வந்து பறந்துட்டு இருக்கு. சரிங்களா? at a height of 60 மீட்டர், அதாவது 60 மீட்டர் ஹைட்ல வந்து அது பறந்துட்டு இருக்கு கிரவுண்ட் லெவல்ல இருந்து. the string attached to the kite is temporarily
டைட் டு அ பாயிண்ட். அதாவது டெம்பரரியா கீழே ஒரு இடத்துல அதை வந்து அப்படியே ஸ்டாட்டிக்கா கட்டி வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப கையில வந்து நம்ம பிடிச்சிட்டு அந்த கயிறை பறக்க விடும்போது அது மாறிட்டே இருக்கும் வேல்யூ. சரிங்களா? அதாவது ஒரு பக்கம் லெஃப்ட்ல இருக்கும், ஒரு பக்கம் ரைட்ல இருக்கும். அப்ப அது அந்த ஹைட்டும் அதோட இதுவும் மாறிட்டே இருக்கும். சரிங்களா? ஸ்லோப்புமே மாறும். ஆனா ஒரு இடத்துல நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு அதோட டிஸ்டன்ஸ் வந்து மாறாது. சரிங்களா? ஒரே ஹைட்ல அது வந்து பறந்துடும். அதனாலதான் இங்க என்ன பண்ணிருக்காங்க, டெம்பரரிலி டைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த இன்க்ளைன்ட் த இன்க்ளினேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வித் த கிரவுண்ட் இஸ் வந்து எவ்வளவுன்னா 60. சரிங்களா? இங்க எவ்வளவு இருக்கு, 60 டிகிரி ஆங்கிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அஸ்யூமிங் தட் there is no slack in the string. நோ ஸ்லாக் அப்படின்னா அந்த அந்த கயிறு வந்து இப்படி எல்லாம் கிடையாது, அது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அந்த கயிறு தான் இங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஹைப்போடெனஸ் மாதிரி இங்க காத்திருக்கு. சரிங்களா? ஒரு ஸ்லோப் வந்து வருது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹைப்போடெனஸ் தான். ஓகே. நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஹைட் இருக்கு. அப்ப ஹைட்டையும் ஹைப்போடெனஸையும் பர்பண்டிகுலரையும் ஹைப்போடெனஸையும் வச்சு நம்ம ஒரு ரேஷியோ எடுக்கணும். அது நம்ம சைன்ல தான் இருக்கு, பர்பண்டிகுலர் பை ஹைப்போடெனஸ். சரிங்களா? இப்போ நம்ம என்ன எடுக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா சைன் தீட்டா. சைன் தீட்டால 60 டிகிரி எடுப்போம். 60 டிகிரி எடுத்தோம்னா இப்ப இது வந்து என்ன இருக்கு, பர்பண்டிகுலர் பை ஹைப்போடெனஸ். சரிங்களா? இங்கே நம்மளோட பர்பண்டிகுலர் என்னன்னு வச்சிருக்கோம்னா கேஎல் அப்படின்னு வச்சிருக்கோம். ஹைப்போடெனஸ் வந்து கேபி அப்படின்னு வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்தது சைன் 60யோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா √3/2. ஓகே. அடுத்தது இங்க கேஎல்லோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அது 16 கொடுத்துருக்காங்க. கேபி மட்டும்தான் தெரியாது. ஸோ அதனால நான் அதை அப்படியே வச்சுப்பேன். இப்போ நம்ம இதை வந்து கிராஸா மல்டிப்ளை பண்ணும்போது √3 இன்டூ கேபி அப்படின்னு மாறும். இது 60 இன்டூ 2 அப்படின்னு மாறும். ஓகே. 60 இன்டூ 2ன்றது இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணி அதை 120 அப்படின்னு அதை மாத்திடலாம். அடுத்தது இந்த என்ன ஆகும், கேபி ஈக்குவல் டு 120/√3 அப்படின்னு நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே கொடுக்க முடியாது இல்லையா, கீழே √3 இருக்கிறதுனால இதை ரேஷனலைஸ் பண்றதுக்காக ரெண்டு பக்கமும் above and below நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல √3 போட்டோம்னா இது என்ன ஆகும், 120 √3. ஓகே, டிவைடட் பை 3. ஏன்னா √3 × √3 இஸ் only 3. இப்போ இந்த 3 இதுல வந்து நம்மளால கட் பண்ண முடியும். இது என்ன ஆகும், 4 3s are 12, 0 அப்படியே இருக்கும். சரிங்களா? 40√3 மீட்டர். ஓகே, அவ்வளவுதான். இப்போ இந்த பட்டத்துடைய கயிறோட லென்த். ஓகே, த லென்த் ஆஃப் த ரோப் என்ன அப்படின்னு ஸ்ட்ரிங் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 40√3 மீட்டர். சரிங்களா? இங்க நீங்க வந்துட்டு எழுதிக்கலாம். ஓகே, ஸ்ட்ரிங் உடைய லென்த் அவங்க கேட்டிருக்கிறது என்ன, 40√3 மீட்டர். ஓகே, இந்த சம்பவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. இது வரைக்கும் தேங்க்யூ கிட்ஸ். பை.